வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைத்துக் கொள்கின்றோம். என்றும் பழமை போல தாயத்தில் இருந்து தற்பொழுது திரும்பியுள்ள சுதாகரன் கணபதி பிள்ளை அவர்களோடு உரையாட இருக்கின்றோம். குறிப்பாக அண்மையில நடந்த 70 ஆண்டுகள் 70 முகங்கள் என்ற தலைப்புல நடந்த இந்த நிகழ்வில் இவர் கலந்து கொண்டு மீண்டிருக்கின்றார். அங்குள்ள நிலவரங்கள் தொடர்பாக, அங்குள்ள கல்வி, இந்த உதவி நிறுவனங்களுடைய செயற்பாடுகள், சமூக பிரச்சனைகள் என்று பல்வேறு தரப்பிலையும் கலந்துரையாட இருக்கின்றோம். வணக்கம் சுதாகரன். வணக்கம் தேவா. வணக்கம். என்னென்றால் இந்த என்ஜிஓக்கள், நான் அறிஞ்ச வரைக்கும் உள்ளூர் என்ஜிஓக்கள் அல்லது புலம்பெயர் தமிழர்களால நடத்தப்படுற என்ஜிஓக்கள் உடைய வினைத்திறன் அளவுக்கு சர்வதேச என்ஜிஓக்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப நானும் வெவ்வேறு வழிகளால அறிந்த அளவுல இந்த சர்வதேச என்ஜிஓக்கள் செலவழிக்கின்ற இந்த பணம், நிதி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு விரியமாகிற மாதிரியான தெரியுது. என்ஜிஓக்களோட செயற்பாடு மிக அதிகமாக இருக்கு. அவர்களுடைய சம்பளமே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில். அதுக்கு பிறகு அவர்களுக்கான வாகனங்கள். அண்மையில கூட கடந்த ஆண்டு ஒரு மகளிர் தின போராட்டத்துக்கு சில லட்சங்களை செலவழித்திருந்தார்கள். ஆனால் அதுல ஒரு 100 பேர் வந்து அதுல ஒரு ஊர்வலம் போனதுதான். அதுல எந்த மாற்றமும் வரையில, கன்செப்டிலேயே மாற்றம் இல்லை. இப்ப நீங்களும் ஒரு என்ஜிஓ, உள்ளூர் என்ஜிஓ நீங்களும் நடத்தி கொண்டிருக்கீங்க. அதே நேரம் சர்வதேச என்ஜிஓக்களோடய உங்களுக்கு தொடர்பு இருக்குது. நாங்களும் அதே மாதிரி இருக்கிறோம். அங்க இருக்கிற சமூக செயற்பாடுகளோ பாக்கைக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த என்ஜிஓக்கள் செயற்பாடுகள்? என்ஜிஓக்கள் சர்வதேச என்ஜிஓக்கள் என்று நாங்கள் அதில் நிற்போம். அதுதான் முக்கியமான நியாயமான தவறுகள் நடக்கக்கூடியதும் நியாயமான கரப்ஷன் நடக்கக்கூடிய இடங்களும் அங்கே தான் பெற்றுவாங்க. அது கொண்டே ஒரு வேலை செய்யக்கூடிய பல்கலைக்கழகத்துல படித்து முடித்து அவர்களுக்கு வேலை என்று பெறும் பொழுது ஒன்றில் அரசு உத்தியோகங்கள் அல்லது என்ஜிஓக்களை தெரிவு செய்கிறார்கள் பலர். சோ அதனால என்ஜிஓக்களில் வேலை செய்வதற்கான வேலை வாய்ப்புகள் பல அதிகமாக கிடைக்கின்றன. ஆனா இந்த என்ஜிஓக்கள் கூடுதலாக இப்ப நான் சுவிஸ் நாட்டில் இருந்து இந்திய 2 என்ஜிஓக்கள், 2 பெரிய உதவி நிறுவனங்கள் என்று சொல்லலாம். இவருடைய நிரந்தர அங்கே இருக்கிற அலுவலகங்களுக்கு நான் சென்று பார்த்து அவரோட முக்கியத்துவ கதைச்ச அடிப்படையிலையும் அவர்கள் எங்கெங்கெல்லாம் வேலை செய்கிறார்கள் என்று பார்த்த அடிப்படையிலையும் மிக குறைவாக தான் வட மாகாணத்தில் வேலை செய்கிறார்கள். கிழக்கு மாகாணத்தில் ஓரளவுக்கு வேலை செய்கிறார்கள். மற்றது அனைத்தும் கூடுதலாக தெற்கு நோக்கிய பிரதேசங்களில் தான் வேலை செய்கிறார்கள். ஆனா அவருடைய வேலைகளை பார்க்கும் பொழுது இப்பொழுது பல திட்டங்களை கொடுக்கிறார்கள். அதாவது கல்வி திட்டங்கள் அல்லது அவர்களுடைய என்ன சொல்றது, இந்த சமாதான இன்டகிரேஷன் ப்ரோக்ராம்ஸ், அப்படி அதாவது ஒர்க் ஷாப்புகள் நடத்தி அது சம்பந்தமாக ஆக்களை கூட்டு வச்சு இளைஞர்களுக்கான உத்வேகத்தை கொடுமாறி பல திட்டங்களை வச்சுக்கிறார்கள். எல்லா திட்டங்களையும் வாசித்தால் மிகவும் நல்ல திட்டங்களாக தான் கண்ணுக்கு. ஆனால் அவர்கள் கொடுக்கிற வேலை திட்டங்களை அங்கு உள்ள என்ஜிஓக்களாக பதிவு செய்திருக்கிற நிறுவனங்கள்ட்ட தான் இந்த ஒப்படைக்கிறார்கள். அதுவும் கிட்ட என்ன மாதிரி என்றால் இந்த டெண்டர் கொடுப்பார்கள் இல்லையா, ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு பொருட்களை வாங்குவதற்கு. அதன் அடிப்படையில அவர்களும் தங்களுடைய ஆர்குமெண்ட்ஸை கொடுத்து அதை தங்களுடைய ஒரு ப்ரொஜெக்டாக எடுத்துக்கொண்டு என்ன நடக்குது, நான் பல என்ஜிஓக்களை அங்க பார்த்தேன். ஃபீல்டுக்கே போறே இல்லை, ஒர்க் ஷாப்புகளே நடக்கிறது இல்லை. தனியா சைனை மட்டும் வாங்கி பில்ஸ்களை கலெக்ட் பண்ணி திருப்பி கொடுக்குறார்கள். எங்கேயோ ஒரு இடத்துல படத்தை எடுக்கிறார்கள், இது நடந்திருக்குதுன்னு சொல்லி. அவர்கள் எந்த விதமான மானிட்டோரிங்கும் செய்யறது இல்லை, போய் பார்க்கறதும் இல்லை. அவருடைய காசுக்கு அந்த வேலை நடக்குதுன்றத அவர்கள் டாக்குமெண்ட் ரீதியாக ஏதோ பேப்பர்கள் அடிச்சு படங்களையும் போட்டு எடுக்கிறார்கள். இது கிளிநொச்சியிலையும் நடந்தது. நாங்க இந்த கண்கூடாக பார்க்கக்கூடிய இருந்தது. பெண்களை கூப்பிட்டு வச்சு அவர்களை கூப்பிட்டு கதைச்சு அவர்களுக்கு வடகேத்திரி எல்லாம் கொடுத்து இந்த கணக்குகள் எல்லாம் இந்த ப்ரொஜெக்ட்களையே போகும் என்று நினைக்கின்றேன். அப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு வினைத்திறனாக, நீங்க சொல்ற வினைத்திறனாக நடந்தால் பிரயோசனமாக இருக்கும். ஏன்னா அந்த டாபிக்ஸ் நீங்க வாசிச்சீங்கன்னா பார்க்க தெரியும் உண்மையா ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள். அது ஏன் வினைத்திறனா நடக்காத காரணம், இந்த சர்வதேச நிறுவனங்களுக்கும் ஒருவித நோக்கங்கள் இருக்குது. அந்த நோக்கங்களும் அங்கு வேலை செய்கிறது. ஆனால் அதை வாங்கி நடைமுறைப்படுத்துற அந்த உள்ளூர் என்ஜிஓக்கள் இதனை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாமல் அவர்கள் தங்களுடைய பாக்கெட்டுகளை மட்டும் நிரப்பி கொடுக்கிறார்கள். இதுல இப்ப நாங்கள் வெறுமனே அங்க உள்ளவர்களுடைய இன்னொரு செக்ஷன் அங்க வளர்ந்துட்டு ஒரு சமூகம்
இந்த என்ஜிஓக்களுக்கு ப்ரொபோசல் எழுதி கொடுக்கிறது. அவர்கள் மிக திறம்பட இந்த ப்ரொபோசல்களை எழுதி வழங்கி அதுக்கான நிதியையும் செக்யூர் பண்ணிடுவார்கள். ஆனா இந்த நிதியை செக்யூர் பண்ண பிறகு அந்த அவர்கள் எழுதின அந்த மாற்றங்கள் சமூகத்துக்கு போய் செய்வதாண்டால் அதுல எந்த மாற்றம் என்றால் இப்ப என்ஜிஓக்கள் சொல்ற அவ்வளவு மாற்றங்களும் அவ்வளவு நடந்திருந்தா இன்னைக்கு இலங்கையில வறுமையும் இருந்திருக்க கூடாது, கல்வி போதாமையும் இருந்திருக்க இயலாது. மற்றது பெண்கள் பயங்கர விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஆனா இது ஒன்றுமே கிளிநொச்சியிலையும் நடக்கையில, மலையகத்திலையும் நடக்கையில, தெற்கிலையும் நடந்த மாதிரி தெரியல. ஆனா கூட சர்வதேச நிறுவனங்கள் எல்லாமே தெற்குலாம் கூட வேலை செய்கிறாங்க. ஒப்பீட்டுல பார்க்கும்போது மிக குறைவு கிழக்கிலையும் வடக்கிலையும் தேசம். கிழக்குல ஓரளவுக்கு நான் சொல்லலாம், வடக்குல கனவு குறைவாகவே இருந்தது, கூடுதலாக சுவிஸ் அமைப்பை பார்க்கணும். ஆனா என்ன நீங்க சொல்றது சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருந்தால் இந்த சமூகம் வேறு கட்டத்துக்கு நோக்கி இருக்கு. நீ ஒரு வியாபாரமாக கொண்டு நடக்கிறதுன்றதுதான் என்னுடைய பிரச்சனையா இருக்கு. இதனாலதான் நான் ஒரு மாற்று வழித்திட்டத்தை ஆராய்ச்சி கொண்டிருக்கேன். இது எப்படி இந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து கைப்பற்றி இந்த நிறுவனங்கள்ட்ட இருந்த இந்த நிதிகளை சரியான முறையில பயன்படுத்தலாம். அதுக்கு உண்மையாக அந்தந்த நாடுகள்ல இருக்கிற பிரதிநிதிகளோ அல்லது அந்தந்த நாடுகள் இருக்கிற அமைப்புகளோ அதை கையாளுறதுக்கும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் தகுதியாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. அது அப்படியே அங்க உள்ள பிரான்ச்கள் டிரெக்டா அங்க கொடுக்கும் பொழுதுதான் இந்த பெரிய பிழைகள் நடக்குது. இன்னொரு சிக்கலம் இருக்கு என்னன்னா, இந்த என்ஜிஓக்கள் என்ன செய்ய பார்க்கணும் என்றால், இந்த ப்ரொபோசல் எழுதி இந்த நிதியை எடுக்கிறத ஒரு வியாபாரமாக ஒரு டாக்டிக்காக செய்கிறாங்க. ஆனால் இப்ப இந்த என்ஜிஓக்கள், இந்த ஐஎன்ஜிஓக்கள், இன்டர்நேஷனல் என்ஜிஓக்கள் உள்ள இந்த தவறுகளால இப்ப எங்களை போன்ற அல்லது உள்ளூர் என்ஜிஓக்கள் அல்லது புலம்பெயர்ந்தவர்களால செய்யப்படுகிற என்ஜிஓக்கள்ல நாங்கள் சேர்க்கின்ற ஒவ்வொரு சதமும் சரியாக நடைமுறைப்படுத்தணும் என்று கூடுதலாக எதிர்பார்க்கிறோம். 100%. அப்படி எதிர்பார்க்கக்குள்ள எங்களுக்கு இந்த சம்பளங்கள், அவர்கள் கொடுக்கிற சம்பளங்களை இங்க கொடுக்கலாமல் இருக்கு. அவர்கள் சும்மா இருக்கிறதுக்கே 50,000 கொடுப்பார்கள். அதுக்கு பிறகு அதுக்கு மேலே என்ன லட்சக்கணக்கில் சம்பளங்கள் போகுது. இதை நீங்கள் எப்படி பாத்தீங்களா? அங்க இந்த அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? நிறுவனங்களுக்கு நான் டிரெக்டாவே போயிருக்கேன். நான் பேர்களை இங்க குறிப்பிட விரும்பல, சட்ட சிக்கல் ஆகலாம். அதனாலதான் நான் அந்த பேர்களை குறிப்பிட விரும்புகிறேன். சுவிஸ்ல இருக்கிற பல என்ஜிஓக்கள் அங்க பல நிறுவனங்களை தொடர்ந்து பல நிறுவனங்களுக்கு வேலைகளை ஆட்களுக்கு வச்சு அதுல காஞ்சி விழுந்து போயிருக்கின்றது. இவர்கள் போய் சைன் வைக்கிறது, சம்பளம் எடுக்கிறதோட நிற்கின்றது. அதாவது பல கரெக்ஷனல் அங்க வேலை செய்தவர்களே எனக்கு டிரெக்டா சொன்னார்கள், இது ஒன்றுமே நடைபெறவே இல்லை, இது அநியாய காசு, இந்த காசை இப்படி மண்ணாக்குறார்கள் என்று சொல்லி அவர்களே அங்க வேலை செய்யறவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அதனாலதான் நான் பார்த்தேன், இதுக்கு ஒரு மாற்று திட்டம் உடனடியாக அவசியம். என்னன்னா இவ்வளவு சுவிஸை பொறுத்தவரை இங்கே ஒரு 70,000 தமிழருடைய வரி பணத்துல எடுக்கப்படுற காசுகளும் மற்றது இங்க இருக்கிற அதாவது இங்க இருக்க சர்வதேச உதவி திட்டம் என்ற அடிப்படையில செய்யப்பட்ட காசுகள் சரியான முறையில போய் கிடைக்கும் என்றால் அதுக்கான நாங்கள் ஒரு சரியான வழிமுறையை கொண்டு வரணும் என்றால் என்னுடைய திட்டமாக. இப்ப நாங்கள் இந்த புலம்பெயர் அமைப்புகள் அல்லது உள்ளூர் என்ஜிஓக்கள் அவர்கள் எவ்வாறு இந்த தாங்கள் சேகரிக்கின்ற பணத்துல 80% அதிகமானதை போட விரும்புகிறார்கள் அல்லது போடுறார்கள். ஆனால் இந்த சர்வதேச என்ஜிஓக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 20% தான் மக்களுக்கு போகுது. 80% அந்த என்ஜிஓக்கள்ல பணியாற்றுகிறவர்களுக்கே அந்த பணம் திரும்பி போகுது. அதாவது இந்த நாடு உதவி செய்ய வலிக்கிறதோ அந்த நாட்டுக்கே அந்த பணம் திரும்பி வரதா தான் இருக்குது. ஒரு வகையில ஒரு இருட்டடிப்புமாகத்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. அது மட்டுமே இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரொபோசல் எழுதுற வேலைகளை செய்யக்கூடிய திறமசாலிகள் என்ன செய்கிறார்கள், கூடுதலாக பணம் படைத்த சமூகத்துக்கு இந்த ப்ரொபோசல் எழுதி கொடுக்கிறாங்க. அங்கதான் உதவி பெற வேண்டும். உதாரணமாக நான் அந்த இடத்தை குறிப்பிடவில்லை. நான் கிளிநொச்சியில நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்து நாங்கள் ஒரு சோலார் பேனலோட அந்த விவசாயிகளுக்கு தண்ணி போய் அந்த இடத்துல கூடுதலாக ரொம்ப வசதியான விவசாயிகள் தான் வாழுகிறாங்க. அவருடைய விவசாய பிள்ளைகளே வெளிநாடுகள் அங்க இன்னும் ஒரு திட்டம் அதை திருப்பி இன்னும் பெருப்பிக்கிறதாக ஒரு திட்டம் ஒன்று அங்க ஆரம்பிக்கிறது. அப்பதான் பார்த்தேன் அங்க பக்கத்துல அதுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் தண்ணி இருந்தும் கூட தண்ணி போகாம அந்த மக்கள் விவசாயம் செய்யாம இருக்கிறாங்க. இதுல இன்னும் ஒரு நோக்கம் இருக்கிறதா, இந்த பழம் பழத்த விவசாயிகள் என்ன செய்யணும் என்றால் இந்த கூலிக்கு தேவையான மக்களுக்கு வார உதவிகளை தடுத்து நிறுத்துகிறார்கள். இவர்களுக்கு எப்ப தண்ணி கிடைச்சிட்டாலோ அல்லது தண்ணி வசதி கிடைச்சிட்டா அவர்கள் தாங்களை விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருவார்கள். அப்ப எங்களுக்கு கூலிக்கு ஆளில் என்ற ஒரு பிரச்சனை அவர்களுக்கு. இதுவும் ஒரு கேம் வந்து பிளே பண்ணப்படுது. அதை நான் கண்கூடாக பார்க்கக்கூடிய இந்த அநியாயங்களை நாங்கள் எந்த விதமாக வினத்திறனா மாற்றி அமைக்கணும் என்று 2 4 அது சம்பந்தமா தான் டீல் செய்து கொண்டிருக்கேன். அது சம்பந்தமா தான் நான் யோசிச்சு கொண்டிருக்கேன். வாரதுக்கு முதல் இந்த பிரச்சனைகள்ல இன்னொரு இருக்கு. நாங்கள் ஒரு கருத்தரங்குக்கு
அழைத்தமெண்டா அவர்கள் அந்த கருத்தரங்குக்கு வருகின்ற போது போக்குவரத்து செலவு, சிற்றுண்டி அதுகளை எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. ஏனென்றால் இதை இந்த வழக்கம் ஒன்றே எங்கேயோ கொண்டுட்டு நாங்கள் ஒரு காலம் இருந்தது வந்து நாங்களே வீடுகளில் ஒவ்வொருத்தரும் பல்வேறு பலகாரங்களையோ இதுகளையோ செய்து கொண்டு போய் அதுல போய் பகிர்ந்து சாப்பிடுற அந்த சமூக உறவு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட இந்த என்ஜிஓக்கள் உடைக்கின்றன. ஒரு டிபெண்டன்சி உண்டு, அந்த டெண்டன்சி ஒன்றையும் கொண்டு வந்துட்டார்கள். இப்ப நீங்களும் அதை எழுதியிருந்து ஒரு குறிப்பிட்டிருந்தீங்க, வேலை செய்ய தயக்கம் இருக்கிறது. இப்ப இதுகள் எல்லாம் இந்த என்ஜிஓக்கள் தாக்கமும் உண்டு. எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கிறதும் அவர்களை ஒரு டிபெண்டன்சி கல்ச்சருக்குள்ள வச்சிருக்கிறதும் என்ஜிஓக்கள் ஒரு வேலை திட்டமாக இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பார்வை என்ன? அதுல உண்மையும் இருக்கிறது. என்னன்னா இப்ப இலவச பொருட்களை வழங்குதல், இலவச ஆடை மாடை கொடுக்கறது, கோழிகளை கொடுக்கறது, இதுகள் வந்து தங்கி தங்கள் விவசாய உற்பத்தி பொருட்கள் இல்லாட்டி விதைகளை கொடுப்பது, இதை தங்கி நிற்கிற தன்மை உண்டு அங்க காணப்படுது. ஆனா அதுக்கு நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த தேநீர் வழங்குதல், இந்த தங்குற இடத்துக்கான அவர்களுக்கான செலவு, அவர்களுடைய அந்த செலவுகள் எல்லாம் இது இலங்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குன்னா இந்த டிசிசி மீட்டிங்ல பார்த்தாலும் அதேதான். சில பேர் இதே பெரிய பிரச்சனை பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், அங்க சாப்பாடு சரியில்லை அடிபடுற என்னுடைய எம்பிகளும் விளங்குதோ. அதாவது எங்க போனாலும் அது ஒரு பெரிய முக்கிய வடிவமா படுது. இங்கேயும் பல ஒர்க் ஷாப் நடக்குது, தனியா தண்ணியோட கூட நடக்கப்படுது, சில சின்ன சின்ன சிற்றுண்டிகளோட நடப்படுது. அவருடைய செலவுகளுக்கு அதுக்கு வழிவகுக்கிறீங்க. இது அதுக்காகவே நடத்தப்படுகிற மாதிரியும் இருக்கின்றது. ஆனா அது நடக்கிறத பார்த்தா பார மக்களும் பெரிய வசதி படிச்ச மக்கள் அல்ல. அப்ப அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது உணவு, தண்ணி, கொடுக்கறதுல நான் எந்த தவறும் சொல்லல. ஆனால் அதோட சேர்த்து அதுக்கான அந்த தேவை அந்த எண்ணத்தை சொல்ல வருகிறார்களோ அந்த செய்தி அங்க போய் சேருதா, இதுகளை எந்த உறுதிப்படுத்தலும் கிடையாது. ஆனா இதிலும் பார்க்க பெரிய கடுமையான வேலைகளை வந்து சில நிறுவனங்கள், உள்ளூர் நிறுவனங்கள் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறது. நினைக்கிறேன் இந்த பெண்கள் அமைப்புகள் என்று கிழக்கு மாகாணத்துல இயங்கின பல அமைப்புகள் வந்து இந்த விஷயங்களை வடிவாக செய்திருக்கின்றார். நாங்கள் நடத்துகின்ற லிட்டில் டெக் அகாடமி வந்து எங்களுக்கு சில லட்சங்கள் 10 பேருக்கிட்ட வேலை செய்கின்றார்கள். 10 பேர் கல்வி மட்டும்தான் நாங்கள் கொடுக்கிறோம், இலவசமாக வேறு எதுவும் வழங்குறது இல்லை. அங்க சில என்ஜிஓக்கள் செய்யற இந்த விஷயங்களால மக்கள் வந்து தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வளர்த்துக் கொள்கிறார். அது மிக மிக உண்மை, அது மிக சரியாக இருக்கிறதுனா இதை மாற்ற வேண்டும், இந்த நடவடிக்கையை மாற்றணும். இதுக்குத்தான் நான் முக்கியமாக என்னன்னா நோமலாக என்ஜிஓக்கள், அங்க வேலை செய்ய என்ஜிஓக்கள் வந்து அங்க இருக்க சப் ஏஜென்சிகளை தெரிவு செய்து அவர்களிடம் பொறுப்பை கொடுக்குறாங்க. அது போய் சேர்ற இடங்கள் சம்பந்தமான தகவல் சேகரிப்புகளோ அதுக்கு எங்க தேவைப்படுதுன்றது. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா சுனாமி காலத்துல சுவிஸ்ல இருந்து நியமான சுவிஸ் அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட நிதி வந்து அங்க ஒரு சுவிஸ் கிராமம் ஒன்று உருவாக்கியது மீனவர்களுக்காக. முழுக்க சோலார் எல்லாம் போட்டு வீடுகள் எல்லாம் கட்டி அந்த கிராமம் இப்ப வரைக்கும் எந்த வித ஒரு நபர் கூட வாழாம அந்த தெருவும் அந்த வீடுகளும் இருக்குது, வில்லேஜ் என்று சொல்லப்படுகிறது. நீங்க போய் பாத்தீங்களா? இந்த இடத்துல இருக்குது போய் பார்க்கல. நான் அது வந்து நினைக்க மன்னாரோ கிளிநொச்சிக்கு எங்கேயோ ஒரு பக்கத்துல இருக்கேன். நான் அந்த இடத்துல பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அது சும்மா போன முறை முழுக்க நான் வாசிச்சு அவர்களோட போய் டிரெக்டா போய் சொல்றேன். அந்த இடத்துல விவரம் என்னத்துக்கு நான் அவங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அந்த விவரத்தை. அது அப்படி அங்க வந்து யாருமே வாழ, அந்த மீனவர்கள் சொல்றாங்க நான் கடற்கரையை விட்டு உள்ளுக்குள்ள வந்து என்னத்துக்கு வாழ வேணும், எங்களுக்கு அங்கதான் தொழில் இருக்கின்றது. இது அந்த ஹோட்டல்கள் எல்லாம் கட்டுறதால இந்த மஹிந்த ராஜபக்ச இருந்த காலத்துல வந்து கூடுதலாக அந்த கரையோர பிரதேசங்கள் எல்லாம் இந்த லக்ஸரி ஹோட்டல் கட்டுறதுக்காண்டி சுனாமியை காரணம் காட்டி அந்த பிரதேசங்கள் எல்லாம் பாதுகாப்பு பிரதேசங்களாக கைப்பற்றப்பட்டது. அதுகளும் ஒரு நடவடிக்கை அங்க நடைபெற்றது. அது தள்ளி கொண்டு போய் மக்களை குடியேற்றது. முதல்ல நான் வாகரைக்கு போயிருந்தேன். அந்த வாகரையில அந்த மக்கள் வந்து மிக தள்ளி காட்டுக்கு நடுவுல யானைகள் சுத்தவர யானைகள் தொல்லைகள், பெரிய யானைகள் தொல்லைகள் சொல்ல முடியாது, யானைகள் இடத்த மக்கள்கிட்ட கொடுக்குறார்கள். கிளிநொச்சியிலையும் பார்த்தா யானைகள். சோ அப்ப அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் தான் அதை சொல்ல வேணும், எங்க உதவி வேணும், எங்க தாங்க குடியேறக்கூடிய வசதிகள் இருக்கு, எங்க என்ஜிஓக்களுடைய உதவிகள் தேவைப்படும். இது அவர்கள் காணல் கிடையதே இல்லை. இது உள்ளது கணக்காக வடிவாக அச்சடிச்சு பேப்பர்ல கொடுத்தா சரி. நீங்க சொல்லுமா இந்த ப்ரொபோசல் எழுதி கொடுக்க திறனசாலிகள் ப்ரொபோசல்கள் எழுதி கொடுக்கும், இந்த ப்ரொபோசல்களை வச்சு அவர்கள் காசு கொடுக்கும். இப்ப என்ன 2009 வந்து ராஜபக்ச அரசாங்கம் செய்த ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த சர்வதேச என்ஜிஓக்களை இயங்க விடாம தடை செய்த ஒரு நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டது. இல்லைன்னா இப்ப இங்க இருந்து போற ஐரோப்பியர்கள் வந்து
யாழ்ப்பாணத்துல போய் பாபக்யூ போடுறதுலதான் பிஸியா இருந்தவன். அது சுனாமி காலகட்டத்திலேயும் அதுக்கு பிற்பாடு. ஆனா அது வந்து இப்ப நீங்கள் சொல்ற மாதிரி பார்க்க தெரியுது, வடக்கு கிழக்குல அது நியாயமாக குறைக்கப்பட்டிருக்கு. இன்னும் அப்பாவிகளான தென்பகுதி மலைய மக்களை ஏமாற்றுறதுலதான் அவர்களுடைய காலம் ஓடுது. ஆனால் மிக அந்த பணங்களை நாங்கள் வந்து என்ஜிஓ கொள்ளிய பணம் என்று சொல்லி விட்டுட்டு போக முடியாது. அந்த பணங்களை சரியான முறையில பயன்படுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய என்னென்றால் புலம்பெயர்ந்த தேசங்கள்ல ஐரோப்பியர்கள் கொடுக்கிற பணமாக இருந்தாலும் அங்க பணியாற்ற ஐரோப்பியர்கள் அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்துல மாற்றம் வரணும் என்ற ஒரே எண்ணத்துலதான் அவர்கள் அந்த பணத்தை கொடுக்குறாரு. இது மக்களுடைய பணம், இது அரசாங்கம் தன்னுடைய பொக்கெட்டுக்கு இருந்து தரையில்லை. அதனால அந்த பணம் சரியான முறையில பயன்படுத்தணும்ன்றது மிக முக்கியம். என்ன நடவடிக்கையை நீங்கள் எடுக்கிறீங்க? இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, பல வில்ல திட்டங்களை ஆரம்பிச்சு நான் 2 நாள் வந்து 2 நாள் தான் நான் அதுக்குள்ள கல வேலைகளை செய்ய வலிக்கின்றா. ஒன்று இந்த ஆர்கனைசேஷனுடைய என்ன சொல்றது தலைமை வந்து இங்க இருக்கும், இந்த நாட்டுல இருக்கிற அந்த நாட்டுல இருக்க வேணும். அங்க நாங்களே அங்க உள்ள தொடர்பாளர்களை வைத்து அந்த அவர்களுக்கு இந்த 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 வார நிதியை கொடுக்குற ப்ரொஜெக்ட்களை கொடுத்து இங்க இருந்து போய் மானிட்டரிங் செய்யும். அது சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா? நான் அது நேரடி தண்ணீர் உதவி ஒரு நிறுவனத்து மூலமா தன் கணக்க போய் 2-3 தண்ணீர் திட்டங்களை ஆரம்பிச்சு வச்சான். அதுவும் நான் போய் பார்க்கிறேன், அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா, செய்யப்பட்டுதா. அதுலயும் பல நேரத்துக்கு போட்டுருக்காங்க, எடுத்துட்டு ஓடுறவங்க இருக்காங்க, செய்யாம விட்டுட்டு போறது இருக்குது. அதெல்லாம் நான் கண்டுருக்கேன். அதனால கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து சரியான முக்கியம். இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் மட்டும் அங்க நியமிச்சுக்கிறாங்க. அவர்களுடைய ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஆபீசரும் அது இது ஒரு எக்கச்சக்கமான ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து போட்டுருக்காங்க. ஆனா அவர்களுக்கு அவ்வளவு காசு போகும் சம்பளமா. ஆனா அவர்கள் போய் பார்த்து அதை சரியா செய்கிறார்கள்னா அது நடைபெறப்படும். அதனாலதான் நான் அதாவது மாற்றி அமைக்க போறேன். இங்க இருக்கோம், எங்களோட அவர்கள் தொடர்பு, இங்க உள்ள என்ஜிஓஸ் எங்களோட தொடர்பு நாங்கள் அங்க போய் அதை செய்யக்கூடிய. இப்ப இலங்கையிலையும் சில என்ஜிஓக்கள் வெற்றிகரமாக இயங்கி இருக்கின்றன, உள்ளூர் என்ஜிஓக்கள் குறிப்பாக. அதனால அந்த ஆரியரத்னாவுடைய என்ஜிஓ அமைப்பு முறை நீங்க கேள்விப்பட்டீங்களோ தெரியாது. பிரேமதாசா காலத்துல இருந்தது. அப்ப அவர்களுடைய முறையின்படி அவர்கள் 80% தருவார்கள். ஆனா 20% அந்த பயனாளிகள் செலுத்த வேண்டும், அல்லது அவர்கள் பணமாக செலுத்த வேண்டியதல்ல. அவர்கள் தங்களுடைய நேரத்தையோ அல்லது ஏதோ அந்த என்ஜிஓ நடவடிக்கைகள்ல ஒரு தோட்டம் செய்வதாக இருந்தாலும் அல்ல தண்ணீர் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய உழைப்பை வழங்கணும். 20%, 80% இந்த என்ஜிஓ நிறுவனங்கள் வழங்குவதாக இருக்கிறது. அப்ப அவர்கள் அந்த பொருளோடு அல்லது அந்த மண்ணோடு அந்த திட்டத்தோடு அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள். இங்க வந்து அந்த இணைப்பு அறந்து போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் அது இணைக்கப்படும் என்றது. ஆனா பல நிறுவனங்கள் என்ன செய்தா, இந்த என்ஜிஓக்கள் வந்து காசை திருப்பி அறுவடை செய்யுது. திருப்பி மக்கள் கடனாளிகள் ஆகுறாங்க. நியாயமான மக்கள் வந்து கடனாளிகள் ஆயிருக்கிறாங்க. உதாரணமா நான் கூட்டுறவு முறையை நான் தவறாக சொல்லி, ஆனா கூட்டுறவு முறையிலேயே விதத்தான் செய்யறாருன்னா முதல் கொடுக்கிறார்கள், பேரு பறந்தப்படுகிறார்கள். அப்ப அதை கொடுக்க எல்லாமே அவர்கள் ஓடி திரிகிறார்கள். எப்படி திருப்பி என்ன சொல்றது, மைக்ரோ பைனான்ஸ் ப்ராஜெக்ட் வந்து யூனஸ் பங்களாதேஷ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவருக்கு ஒரு நோபல் பிரைஸும் கொடுத்திருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே அது மக்களை வந்து கடனாளி ஆக்குற ஒரு திட்டம் தான். என்ன நீங்க அது சரியான முறையில அதை செய்து காட்டலாம். அவர் செய்தது வந்து பங்களாதேஷ்ல இருக்கிற பெண்களுக்கு அதை கொடுத்து அதை வளர்த்திருந்தார். ஆனால் அது எல்லா சமூகத்துக்கும் அது பொருத்தமா இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க பங்களாதேஷ்ல நடைமுறைப்படுத்தப்பட்டது, இலங்கையில வந்து நீங்க மாடுகளை கொடுத்துட்டு போயிடுவீங்களா, அவன் மாடுகளை வித்துருவீங்கன்னா நீங்கள் திருப்பி 2ஆம் தரம் போய்க்க பக்கத்து வீட்டுல உள்ள மாடை கொண்டு கட்டிட்டு பணம் கேட்கிறேன். பல என்ஜி நிறுவனங்கள் கொடுத்த மாடு உதாரணமா வடக்குல இருந்துச்சுன்னா கிளிநொச்சியில கொடுக்கப்பட்டா சில அதே மாடை 20 ரூபாய் கலட்டிடுவாங்க, கொண்டு போய் கருங்கத்துல இன்னொரு கொடுத்து விட்டுருவாங்க. இப்படி நடந்த சம்பவத்தால பார்த்துருக்கின்றன, அதுவும் நடந்திருக்கின்றது. என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த வீடமைப்பு திட்டத்தை பாத்தீங்கன்னா இதையும் இது கடனாளிகள் ஆகிறது. அதாவது கிரிமினாசோடைய வீடு பல நடந்த முதல் முற்பணத்தை காசு கட்ட சொல்றாங்க. நீங்கள் அத்திவாரத்தை போடுங்கள், நாங்கள் பேரு கொண்டு காசு தரோம். கடனாளிகள் ஆக்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் தான் இப்பவும் இருக்குது. அதனால அது குவாலிட்டியா செய்யப்படவில்லை. வீடுகள் எல்லாம் இடிஞ்சு விழுகிற நிலைமையில இருக்கு. நான் இங்க பார்த்த வாகனையில பார்த்த வீடுகள் எல்லாமே வந்து நிறுவனங்களால கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த காசை எடுத்துக்கொண்டு போன அரசாங்கங்கள் அல்லது நிறுவனங்கள் மிக கேவலமான மிக உறுதியற்ற இதுகளை கூட்டி கொடுத்து அந்த மக்களை திருப்பியும் கடனாளியா இந்த நிறுவனங்கள் பெரிய பிரச்சனையை கொடுக்குது சமூகத்துல. நீங்கள்
அங்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது, சுவிஸ்ல இருக்கின்ற அரசியல் கட்சியோடையும் உங்களுக்கு இணைத்திருக்கு. இப்ப இந்த சுவிஸ் நிறுவனங்கள், உதவி நிறுவனங்களுடைய அந்த நிதியில நீங்கள் ஒரு திட்டத்தை போட்டு அந்த நிதிகளை எடுத்து நீங்கள் மேற்பார்வை செய்யறதுக்கான அந்த முயற்சி அங்க வரவேற்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு நான் என்னென்றால் என்னோட இப்ப இவ்வளவு காலமும் இந்த சுவிஸ் நிறுவனத்தில் நேரடியாக வேலை செய்த நபர்களை பிடிச்சு அவர்களை எடுத்து நான் அங்க ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி அங்க இப்ப நாங்கள் இங்கிருந்து செய்யற காசை எடுத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது, திட்டத்தை நாங்கள் அவை கொடுக்குற பணத்துக்கான கணக்குகளை காட்டுறது, அவர்கள் மானிட்டரிங் செய்யறது, அவர்களோடு நாங்கள் ஒரு கான்ட்ராக்ட் அசைன்மெண்ட் நான் என்ன செய்யறேன்னா ஒவ்வொரு வருஷமும் அல்லது 2 வருஷத்துக்கு ஒருக்கா நான் அங்க போகிறேன். நான் போய் பார்க்கிறேன் அவளத்தையும் கண்ட்ரோல் பண்ணி முழுக்க இது சரியாக செய்யப்பட்டிருக்கா, அந்த மக்களுடைய பேட்டிகள் அங்கிருந்து நான் டிரெக்டா போகாட்டி அது நடைமுறை சாத்தியமே இல்லை. நேரடி அதெல்லாம் நான் சொல்றேன், நான் டைரக்ட் ஹெல்ப் பண்ண போட்டிருக்கேன். நேரடியாக போய் உதவிகளை திட்டங்களை பார்க்கறது, நேரடியாக திட்டத்தின் தேவையை உணர்றது, நேரடியாக திட்டத்தை கொண்டே கொடுக்கும். ப்ரொபோசல்ல வாசிச்சு போட்டு நல்லா இருக்கு, நல்ல ப்ரொஜெக்டா இருக்குன்னு செய்யறது சரி வராது. இந்த என்ஜிஓ பொலிட்டிக்ஸ்ல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப அவர்கள் இத ஏதோ அவர்கள் நல்ல மனப்பான்மையோட செய்தார்கள், இலங்கையில உள்ளவர்கள் அதை தவறிழைச்சிட்டார்கள் என்றது அல்லாமல் இந்த என்ஜிஓக்களுடைய அரசியலும் ஒன்று இருக்குது. அங்க அந்த சமூகத்தை அதே மட்டத்துல வச்சிருக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் இவர்களுடைய செயற்பாடுகளுக்கு பின்னுக்கு இருக்குது. அந்த சமூகம் புரட்சிகரமானதாக மாறிடக்கூடாது, அந்த சமூகம் கண்டபடி சிந்திக்க கூடாது போன்ற விஷயங்களும் இந்த என்ஜிஓக்கள் நடவடிக்கைகளுக்கு பின்னுக்கு இருக்கு நினைக்கிறேன். அது ஒரு பின்புலமா இருக்கு. நீங்கள் பல அகதி முகாம்களை பார்த்திருக்கீங்க. அகதி முகாம்கள் இந்த கல்ஃப் நாடுகள்ல அங்கால இருந்த அகதி முகாம்கள்ல பல எக்ஸ்பெரிமெண்ட்கள் செய்திருக்காங்க. இப்ப உதாரணமா ஒரு மனுஷன் காசை கொடுக்கறது, அந்த காசை ஒரு கார்டுல கொடுக்கறது, கார்டுல இருந்து கழிக்கிறது, இந்த தரவுகளை சேகரித்துக்கான பல வேலைகளை செய்திருக்கிறார்கள். திட்டங்களை கொண்டு வர சில போதீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மழைநீர் சேகரிப்புன்னு சொல்லி பெரிய ஒரு வீட்டுக்கு மட்டுமே ஒரு பெரிய மழைநீர் சேகரிப்பை கொண்டு கொடுத்துட்டு அந்த திட்டத்தில இருந்து சில அதை பற்றி ஆராயறதுக்கு போட்டார்களா, இன்னத்துக்கு அவ்வளவு பெரிய டேங்க போட்டு ஒரு கேள்விகள் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார்கள். இந்த விஷயங்களை ஏற்றது நான் பார்க்கக்கூடிய சிப் சிஸ்டங்களை கொண்டு போறது. என்ஜிஓக்களோட செயற்பாடுகள்ல இந்த கல்வியை முன்னேற்றது, உள்ளூர் உற்பத்தியை பெருக்கிறது, இந்த விஷயங்கள்ல இவர்களுடைய இந்த என்ஜிஓக்கள் இன்டர்நேஷனல் ஐஎன்ஜிஓக்கள் அவ்வளவு ஆர்வமான செயற்பாடு இருக்கிறதாக தெரியல. ஆர்வம் இருந்தாலும் அவர்களுடைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையை நீங்க கண்டுபிடிக்க மாட்டீர்கள். இது சமூகத்துக்கு தேவையான அவ்வளவு விஷயங்கள் நடைமுறைப்படுத்துறது எல்லாம் பெரிய சிக்கல் இருக்கு. அவர்கள் அங்கே தங்களுடைய வேலையாக்களே கொண்டு வந்து போட்டுக்காரு பெரிய குரூப். அதுக்குள்ளே இருந்து திருப்பி அந்த காசு கழிக்கப்பட்டு மிச்ச காசு போகுது இன்னொரு நிறுவனத்துக்கு. அதுக்குள்ளேயே ஒரு பெரிய குரூப் இருக்கு. அதுல இருந்து கழிப்பட்டு தான் மிச்சம் தான் போகுது அந்த மக்களுடைய வேலை திட்டம். அப்ப அதுக்கு கரப்ஷன் வேற, அதுக்கு போய் எந்த ஃபீல்டும் செய்யாமையே ரிப்போர்ட் பண்றாங்களும் கணக்கல்ல இருக்கிறாங்க. இப்ப இந்த தேசிய மக்கள் சக்தி இது விஷயங்கள்ல என்ன செய்யலாமான்னு நினைக்கிறீங்க? இது ஒரு வினைத்திறன் ஆக்குறதுல, இலங்கைக்கு வரக்கூடிய இந்த நிதியை ஒரு வினைத்திறன் ஆக்குறதுல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அல்லது அரசாங்கம் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இந்த பினான்சியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். அதாவது இது சரியாக செய்யப்பட்டிருக்கா இந்த திட்டங்கள், தனியே என்ஜிஓக்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை மட்டும் பார்க்காம இந்த என்ஜிஓக்கள் இந்த விஷயத்தை சரியா செய்திருக்குதா என்று. ஆனா நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அது பல விஷயங்கள் இருக்கு. நான் அடுத்த விஷயத்துக்கு வர போறேன். பல விஷயங்கள் இருக்கு. அந்த பல விஷயங்கள் செய்யறதுக்கான சக்தி காணாது. அவர்கள் அதை செய்யறது அது ஒரு பெரிய திட்டமாக ஆரம்பிக்கணும். இப்ப நெருப்பெரிய விஷயங்களே அவர்களுடைய கவனங்கள். அப்ப அதனால இது எதிர்காலத்துல பார்க்கப்பட வேண்டியது. ஏதோ நடக்கட்டும் என்று உதவி கிடைக்கிறது விட்டுட்டு இருக்கிற மாதிரிதான் எனக்கு தெரிகிறது. ஆனா அதுக்குள்ள பெரிய கட்டுப்பாடுகள் ஒன்றுமே இல்லை. ஒப்பீட்டு அளவுல வடக்கு கிழக்க பொறுத்த வரைக்கும் அந்த சமூகம் ஒப்பீட்டளவுல வளர்ந்த சமூகங்கள் சொல்லலாம். இப்ப மலைய தமிழர்களை எடுத்துக்கொண்டு சொன்னால் அவர்களுடைய நிலைமை இன்னும் மோசமானது. அவர்கள் 2ஆம் தர பிரஜைகளாக, அவர்களுடைய சம்பளமும் 2ஆம் தர சம்பளமாக எல்லாம் வழங்கப்பட்டு இந்த மக்களோடையும் நிறைய என்ஜிஓக்கள் வேலை செய்யுது. ஆனால் அவர்களும் அந்த மக்களை பாரிய அளவுல முன்னேற்றினதாக தெரியல. இல்ல அங்க போய் வேலை செய்யறதே கஷ்டமா இருக்கு. நான் மலையத்துக்கு போனேன். மலையத்துல ஒரு நிதியை கொண்டு போய் அங்க போய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு கொடுக்க போனா கொண்டு இறக்கும் பொழுதே புத்தகங்களை கொண்டு இறக்கும் பொழுதே
அங்க ஆர்கனைஸ் செய்தவர்களுக்கு நிற்கும் பொழுது 2-3 பேக்கெட்கள் ஃபுல்லாவே காணா போயிடுச்சு அந்த இடத்துலயே. சோ அதுவும் நடக்கின்றது. மற்றது பல தலைவர்கள் என்று வருகிறார்கள். இந்த 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 இதுக்கு நான் தலைவர், இதுக்கு நான் தலைவர், நீங்க என்ன எடுத்தாங்க நான் கொண்டே கொடுக்குறேன், எல்லா அரசியல் பின்னணியோட எல்லாரும் தங்களுடைய கையில கொடுத்தா தான் நாளைக்கு தனக்கு வாக்கு வரும். மிகவும் கரப்ஷனை நான் கண்டு கொண்டது மலையத்துலதான். ஆனா அதுக்கான இந்த திட்டங்கள் நிப்பாட்டினா பாவம் அந்த மக்கள். இது கரப்ஷனுக்கு தலையை உள்ளுக்குள்ள நான் கிளிநொச்சியில செய்ததுக்கும் கிழக்குல செய்ததுக்கும் மலையத்துல செய்யல மலையத்துல ஞாபகம் தேவைப்படுது. அங்க இருக்கிற சில பள்ளிக்கூடங்கள்ல இந்த பெண் பிள்ளைகள் மாதவிட காலங்கள்ல அணிகிற விஷயம் இந்த பேட்ச் கூட கிடையாது. அதாவது உள்ளுடை ஆண்களுக்கும் பெண்களுக்குமே உள்ளுடை மிக தட்டுப்பாடு அந்த பிள்ளைகளுக்கு. பல விஷயங்கள் இருக்கு. அந்த பிள்ளைகள் வேலை செய்யாம என்ன சொல்றது பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போறதே பெரிய பிரச்சனையா இந்த ஆசிரியர் என்ன சொன்னா அந்த பிள்ளைகள் 7ஆம் வகுப்பு வரும் வரைக்கும் தாங்க கையில பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. பல்ல கடிச்சு கொண்ட பிள்ளை வந்து அப்படியே நிக்க மாட்டேன். 7ஆம் வகுப்புடைய வேலைக்கு போற பிள்ளைகளை அனுப்பக்கூடிய பிள்ளைகள் இருக்கு. ஏன்னா சாப்பாடு நான் அதுதான் அங்க பள்ளிக்கூடத்துல நான் பேசும் பொழுதுன்னு சொன்னேன்னா தயவு செய்து எனக்கு தெரியுது கஷ்டம். நீங்கள் உங்களுடைய கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறது தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஆனா அது மிக கஷ்டமா இருக்குது அந்த நிலைமையிலன்னா அதனுடைய பினான்சியல் சிச்சுவேஷன் இல்லையா. அதாலேயே நியாயமான என்ன சொல்ற கரப்ஷன் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த மலையத்துல காணக்கூடிய தண்ணீர் திட்டங்களா இருக்கட்டும், இந்த 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 கம்பெனிகளுடைய ஆதிக்கம், இந்த கம்பெனிகள் செய்யற அநியாயம் இருக்குல்ல. ஒரு லயம் இருக்கிற ஏரியாவுக்கு போனா அந்த 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 தேயிலை தோட்டம் உரிமையாளர் தமிழ்நாட்டு ஒரு பெரிய என்ன சொல்ற தொழிலதிபர். அவரே தன்னுடைய மக்களை அந்த மிக கேவலமான நிலையில அந்த மக்களுடைய லயங்களை வச்சு தண்ணீர்கள் இல்லாம திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படாத தண்ணி எல்லாம் ஒழுங்கி வார தண்ணியில கொண்டு போய் பைப்பை கொண்டே சரி மக்கள் தண்ணி எடுக்கிறார்கள். அந்த நீர் பள்ளியில தண்ணி அது இதுதான் அந்த மிக சிக்கல். அதனாலதான் நான் பாக்குறேன்னா உதவிகளை ஃபுல்லாவே என்ஜிஓக்களையும் ஃபுல்லாவே நிப்பாட்டினால் இந்த சின்ன கிடைக்கக்கூடிய 100% ஒரு 25% தான் போய் சுவருதுண்டா ஆபத்துண்டு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு நீண்ட உரையாடல பல்வேறு விஷயங்களையும் காய்ச்சிருக்கிறோம் நினைக்கிறேன். உண்மையிலே இந்த சமூக ஊட்டத்துல இவை எல்லாமே மிக மிக முக்கியமான விடயங்கள். நாங்கள் தொடர்ந்தும் இது தொடர்பான உரையாடல்களை தொடர்வோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட இந்த கருத்துக்களை பரிமாறியமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.